ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை மேனஸை குப்பிடுன்ற ட்ராமாவோட 4th எபிசோட் தான். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நிறைய பேர் திரும்பி வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்மளோட ஹீரோயினை வந்து அந்த ஸ்டாக் பண்ணியிருப்பான்ல, அவனை போட்டு பொலன்னு பிறந்திருப்பாரா ஹீரோ. நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு அவங்க முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. நீ தானே அன்னைக்கு வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கு நல்லா தெரியும், கையில் இருந்த அடையாளத்தை நான் அன்னைக்கும் பார்த்தேன்னு சொல்ல, என்னடி பார்த்துட்டு இருக்க, டப்புன்னு போலீஸ்க்கு கால் பண்ணு சொல்லும் போது அவன் கதறான். ஐயோ போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு. இப்போ என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோனோட கிளினிக் ஆப்போசிட் ஒரு கிளினிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாக்டர் தான் வந்து ஆள் வச்சு சும்மா பயமுறுத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த லேடி கதறாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிளைண்ட் எல்லாமே போயிட்டாங்க, அந்த காண்டில் மிரட்ட சொன்னேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடி எல்லாத்தையும் வளர நம்ம ஹீரோ நான் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம உடனே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்தலாம், இப்போ வந்து பயமுறுத்த அனுப்புனவங்க நாளை பின்ன உன்னை கொலை பண்ண கூட அனுப்ப துணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லேடி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சாராங்க கைக்குட்டி. இதனால வந்து நம்ம ஹீரோனுக்கு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு ஏதோ தப்பு பாஸ்ட்ல பண்ணதுக்கு மன்னிச்சிட்டு இருந்த அந்த நினைப்பு வர, இப்போ சரி ஓகே நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், இவங்களை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக நீ விட்ட, அவங்க நாளை பின்ன உன்னை கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க கெஞ்சும் போது நான் எப்படி போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கணும் அந்த ஃபீல் வந்துச்சு, அவங்க உண்மையிலே கெஞ்சுறாங்க, ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லேடி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்னோட அப்பா அம்மா யாருனே தெரியாது, என்னை பிறந்த உடனே இந்த அனாத ஆசிரமத்தில் என்னை வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த லேடி தான் எனக்கு பேர் வச்சாங்க, நான் அங்கே தான் வளர்ந்தேன், ஸ்கூல் கூட எனக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்போல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஆனால் எனக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் இருந்தேன், அப்போதான் ஒரு பையன் எனக்கு பிடிச்சி போய் வந்தான், அப்போவே அது புட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு வந்து எப்படியாச்சும் என்னைய விரும்புகிறவங்க, என்னை நல்லபடியாக பார்த்துக்குறவங்க என் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும், அது மட்டும் எனக்கு போதும், அதுக்காக தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன், அவங்கள வந்து நான் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கா ரொம்பவே அவர் வந்து என்னடா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குமா, இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு நல்ல பையனை பார்த்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டுது. என்னடா இது, இவளுக்கு ஒரு பையனை பார்க்காம நம்மளுக்கு தூக்கம் வராது போலன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு வயசானவரை காட்டுறாரு. அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெட் த்ரெட்னு இருக்குல்ல, அது வந்து அவங்களோட ட்ரூ சோல்மேட்டை வந்து அவங்க அந்த ரெட் த்ரெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு 8000 வருஷம் ஆகும். அந்த 8000 வருஷம் வரத்துக்குள்ள அவங்க நிறைய பேர் கூட அந்த ரெட் த்ரெட் அவங்களை சேர்த்து வைக்கும். அவங்க யாருமே அவங்களோட உண்மையான சோல்மேட்டாக இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க உண்மையான சோல்மேட்டை சேர்த்து வைக்கோன்னா அதுக்கு 8000 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்போ எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சோல்மேட் கிடையாதா, ஏன்னா அவங்க 2 பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல, ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து சோல்மேட்டாக தான் அவங்க பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அப்போ இதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்களோட சோல்மேட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்டுட்டு இருக்கும் போதே இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு உண்மையான சோல்மேட் செய்யறதுக்கு பல 100 வருஷம் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆப்ஷனை செக் பண்ணுவான். அப்போ இந்த தாத்தா சொல்றாரு, அது கரெக்டான ஆன்சர் இல்லை, ஏ தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்ல இப்போ அவன் சொல்கிறான், எனக்குமே தெரியும், ஆனால் எனக்கு வந்து பி தான் சூஸ் பண்ணணும்னு தோணுது, ஸோ நான் அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு, உன்ன மாதிரியே எனக்கு வந்து ஒரு பையனை தெரியும், உன்ன மாதிரி பிடிவாதம் பிடிச்சு உன்ன மாதிரியே வந்து அவனுக்கு தோணுதை பண்ணுறவன் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. பாஸ்டில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து நல்லபடியாக ஜோடி சொல்ல சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இன்னொருத்தர் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், டே இந்த பொண்ணு நீ அவனோட என்கேஜ்மெண்ட் ஆன ஃபியான்சி கூட தானே நீ சேர்த்து வச்சிருக்கணும், ஏன்டா இப்படி போட்ட அப்படின்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு, அது வந்து இந்த பொண்ணு இந்த பையனை தான் மனசார விரும்புகிறாங்க, யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சேர்த்து வைக்கணும், அதுதான் குப்பியோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே பார் தம்பி, நீ ரொம்ப விளையாடிட்டு இருக்க, உனக்கு தெரியாது அந்த ரெட் த்ரெட் கடவுள், அந்த விதியோட கடவுள், அவர் யார் யார் சேரணும்னு விதி சேர்த்து வைக்கிறாரோ அப்படிதான் அவங்க சேர முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குண்டு பையன் சொல்றான், அவனுக்கு மட்டும் எல்லாம் சக்ஸஸ் ஆகுது, நம்மளுக்கு மட்டும் என் ஓரம் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு வரும்போதே இப்போ ஹீரோக்கு மட்டும்தான் நிறைய நல்ல பெரிய விங்ஸாக இருக்கும். என் விங்ஸை பார்த்தீங்கல்ல, மனசுக்கு பிடிச்சவங்களை சேர்த்து வச்சதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இதே மற்றவங்கள்ட்ட பார்த்தோன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், நல்லா கேட்டுக்கூடா, நீ ரொம்ப வந்து கிராஸ் லைன் பண்ணுற, அந்த விதியோட கடவுள் யார் யார் சேரணும்னு நினைக்கிறாரோ அது அவங்க தான் சேரணும், நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க, எப்போனா அவர்கிட்ட மாட்ட போகிற அப்போ தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இவனுமே வார்ன் பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கறதாவே இல்லை, போடா அங்கிட்டு, எனக்கு வந்து நான் 2 ஜோடிங்க சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தம்பி நீ வந்து நீ விளையாடின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிட்டு இருக்க,
அப்படியே ஒரு வயசானவர காட்டுறாங்க. அவர் வந்து தூரத்துல இருந்து ஹீரோவ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருடா, ரெட் ரெட்லாம் சும்மா ஒரு இதுதான். நம்ப வந்து யார் யார் லவ் பண்றாங்க, நமக்கு மனசுக்கு தோணுதோ அவங்கள சேர்த்து வைக்கணும். அந்த பவர் தான் இந்த பவர்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய காட்ட, இப்ப அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே 2 வேலைக்கார லேடி வந்து பேசிட்டு இருக்கத காட்டுறாங்க. என்னன்னா, "என்னடா இது நமக்கு நம்ம ராஜா தான்டா வந்து அடுத்த கிங்கா வரணும். இந்த கிங் இறந்ததுக்கு அப்புறம். ஆனா இந்த செகண்ட் வைஃப் ராஜாவோட செகண்ட் வைஃப் அவங்க பையன் இன்னும் வயசுக்கு கூட வரல. ஆனா அவன போய் வந்து ராஜாவாக்க பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பொடி பையன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஒரு பொண்ணு வரா. கவலைப்படாதீங்க நம்ம ராஜா தான் ராஜாவாவாருன்னு. இந்த பொண்ணு தான் பாஸ்ட்ல நம்மளுடைய ஹீரோயின். ஸோ பாஸ்ட் ஹீரோயின்னு கூப்பிட்டுக்கலாம். இப்ப பாஸ்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம ஹீரோயின் வந்து ப்ரே பண்ணுவாங்களோ, அந்த மாரி ப்ரே பண்ணி, எனக்கானவனை சீக்கிரம் எனக்கு காட்டுங்க. சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மரத்துக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராஜா வராரு. ஸோ இவர் தான் ராஜாவாகணும்னு எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அவருக்கு வந்து நம்மளோட பாஸ்ட் ஹீரோயின பிடிக்கும் போல. "நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, இப்ப அவர் சொல்றாரு, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கத நம்மளோட ஹீரோ மேலருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓஹோ! இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம பாஸ்ட் ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகேப்பா, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போல. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம சேர்த்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட ஆரோவ எடுத்து அவர் அடிக்க பார்க்குறாரு. அடிக்கும்போதே நம்மளோட ஹீரோயின் இவர பார்த்து சிரிச்சுருவாங்களா? சிரிக்கும். அவ்வளவுதான், இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. டப்புன்னு அந்த ஆரோ வந்து மிஸ் ஆகிடும் அவர் கையில இருந்து. அந்த அம்பு தவறுதலா அவரோட அம்ப விட்டு வெளியில போயிடும். இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அம்பு எங்கெங்கேயோ சுத்திட்டு வந்து, கடைசியில நம்ம ஹீரோ மேலயே அடிச்சிருமா? என்னடா இது? அந்த பொண்ணுக்கு அடிக்கலான்னு பார்த்தா, அந்த அம்பு இவர் மேலயே பட்டுடுச்சு. ஸோ இவருக்கு பாஸ்ட் ஹீரோயின் மேல லவ் ஆயிடுது அந்த அம்புனால. இப்ப அப்படியே அந்த ஹீரோயினுமே அப்ப வந்து அவங்க ஃபேஸ காட்டுவாங்களா? அவருக்கு இன்னுமே புடிச்சு போயிடுது. இப்ப அந்த டைம்க்கு அங்க வந்த கிங்கோ, நம்ம பாஸ்ட் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த நம்ம ஹீரோக்கா செம்மையா காண்டாவுது. "நீ ஏன்டா பேசிட்டு இருக்க? நீலாம் பேசக்கூடாதுடா" அப்படின்ற மாரி காண்டாயிட்டு இருக்காரு அவரு. பட் கிங்குக்குமே நம்ம பாஸ்ட் ஹீரோயின ரொம்ப பிடிக்கும் போல. பட் அவங்க வேலைக்காரங்கன்றதுனால அவர் சொல்லாம இருப்பாரு. இப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கடுப்பாக நெக்ஸ்ட் டேவே உண்மையான கிங் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால இங்க செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, "இங்க பாருங்க, அவனோட பெரிய பையனை எப்படியாச்சும் நீங்க கொலை பண்ணிடணும். என்னோட புள்ள. அந்த புள்ள இன்னும் ஸ்கூல் கூட முடிச்சிருக்காது போல. இவன் தான் வந்து அடுத்த ராஜாவாகணும். அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, அவனுமே, "நீங்க கவலைப்படாதீங்க. அவன போட்டு தள்ள ஆள் அனுப்பிட்டோம்னு" சொல்லிட்டு, இவங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுடுறாங்க. "எது ராஜாவ கொல்ல போறீங்களான்னு?" இப்ப அவங்கள கொலை பண்றதுக்குமே ஆள் அனுப்பி விட்டுர்றாங்க. இப்ப அவங்களும் எவ்வளோ தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. பட் முடியாம ஒரு மலை உச்சியில நிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களால தப்பிக்கவே முடியல. அப்படியே ஒரு அம்பு அடிக்க, இப்ப அப்படியே மலையிலேருந்து அவங்க கீழ விழுகுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவா, டப்புன்னு நம்மளோட பாஸ்ட் ஹீரோயின காப்பாத்திட்டாரு. காப்பாத்தி, "என்ன ஆச்சு உனக்குன்னு?" சொல்லிட்டு அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. இப்ப இவர் தான் என்ன பண்றாரு, அவங்கள காப்பாத்தி அவங்களோட அவங்க காயத்துக்கு எல்லாத்துக்குமே மருந்து போட்டு நம்மளோட ஹீரோயின காப்பாத்திருப்பாரு ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் ஏஞ்சுப்பாங்க. ஏஞ்சோனே, "நீ ஓகே தானே? உனக்கு எல்லாமே ஓகே தானே? காயம் வலிக்குதா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, இப்ப என்னடா நம்ம ஹீரோக்கு வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி, அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு ஹீரோ தெரியவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஏஞ்சல் இல்ல. ஸோ அதனால ஹீரோ யாரு, எந்த ஒரு ஹியூமன் கண்ணுக்குமே தெரிய மாட்டாரு. இப்ப நம்ம எப்படி இங்க வந்தோம்? மலை மேல தானே விழுந்தோம். ஐய்யய்யோ! ராஜா உயிருக்கு ஆபத்து. உடனே நம்ம போணும்னு சொல்லிட்டு, டப்புன்னு அந்த பொண்ணு அங்கருந்து கிளம்பி போகுமா. நம்ம ஹீரோக்கா, "எம்மா, நான் உன் உயிர காப்பாத்துனா, நீ அவன் உயிர பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவருமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. அப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோ நின்னுறாரு. என்னன்னு பார்த்தா, ஆப்போசிட்லயே அந்த வயசானவர் நிக்கிறாரு. "இவர் தான் விதியின் கடவுள். இங்க பார். நீ ஏன் இவங்களோட விதியில நீ வந்து தலையிட்ட? விதிப்படி பார்த்தா இந்த பொண்ணு இன்னைக்கு செத்துருக்கணும். அவனுமே செத்துருக்கணும். இவங்க 2 பேருமே ஆஃப்டர் லைஃப்ல ஒண்ணு சேருவாங்க. ஆஃப்டர் லைஃப்ல அவங்க காதல் மலரும். இதுதான் விதியால எழுதப்பட்டது. இத ஏன் நீ மாத்திட்ட இப்ப? நீ வந்து உன்னோட சம்மந்தப்பட்ட இல்லாத வாழ்க்கையில நீ தலையிட்டதுனால உனக்கு பனிஷ்மென்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிறாரு. ஸோ இவர் தான் அந்த ரெட் த்ரெட்டோட கடவுள், விதியின் கடவுள். இப்ப அங்க இவர மட்டும் நிக்க வைக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நிக்க வச்சுறாரு. நிக்க வச்சுட்டு, "இங்க பார், நீ வந்து மன்னிக்கக்கூடிய தப்ப ஒண்ணு பண்ணிட்ட. நான் வந்து அந்த பொண்ணையுமே, அந்த பொண்ணோட அந்த கிங்கும் 2 பேருமே விரும்புறாங்க. அவங்க 2 பேருமே ஆஃப்டர் லைஃப்ல இருக்க வேண்டியது. இவங்க ஃப்ரெண்டுக்காரனுக்கா சொன்னேனே, கேட்டானா இவன்? அப்பவே சொன்னேனேன்னு." இப்ப அப்படியே ஒரு ஃபயர் அவங்கள சுத்தி வருது. பட் நம்ம ஹீரோவா, "என்னவா இருந்தாலும் அந்த பொண்ணு தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் முன்னாடி நடந்து போறாரு. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. இவர் ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "ஏய் லூசாடா, உனக்கு ஆயிடுச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு?" அப்ப ஃப்ரெண்டுக்கார பார்த்துடுறான். "அவனுக்கு யாரோ அம்பு அடிச்சிருக்காங்க. அதனால தான் அவன் இப்படி இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்றேன்னு 2 குண்டு பையனுக்கும் வெள்ளை மொழிக்காரனுக்கும் ஒண்ணுமே புரியல.
இப்போ நம்ம ஹீரோவா அந்த ஃபயர்ல அவரோட விங்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு போயுமே டமால்னு போய் விழுறாரு. இப்போ அப்படியே அங்க சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்லயே இந்த ராஜாவுக்கு வந்து ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடிச்சு புடிச்சு நம்ம போலீஸ்கார் முழிச்சுக்கிறாரு. என்னடா இது இந்த கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? போயிட்டு மறுபடியும் ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க போலீஸ்காரும் எங்கேயோ கிளம்புறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க அந்த அம்ப்ரல்லா லேடியை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோனோட அபார்ட்மெண்ட் தான் வந்திருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டாரு போலடா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை விசாரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த அம்ப்ரல்லாவை நீங்க எப்ப வாங்குனீங்க? எதனால வாங்குனீங்க? நீங்க இந்த மவுண்டனுக்கு இந்த டேட் எப்ப போனீங்களான்னு கேட்க அந்த பொண்ணா எனக்கும் ஹைக்கிங்க்கும் ரொம்ப தூரங்க. நான் ஹைக்கிங்லாம் போக மாட்டேன்னு சொல்லிடுறா. ஐயோ அப்ப இந்த பொண்ணும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுது. என்னடா அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டாளேன்னு. இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க இங்க பாரு உனக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயினுக்கு வாய் ஃபுல்லா பல்லு. அப்பா ப்ரப்போஸ் பண்ணதான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க வந்து நம்ம ஹீரோவை டப்புன்னு ஒன்னும் கவலைப்படாத உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்னு சொல்லு அந்த பையனை நான் இறக்கிடுறேன் அந்த பையனை உனக்கு நான் செட் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு பேச நம்ம ஹீரோயின்கா வருதே காண்டு எது என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஆமாவா உனக்கு எப்படிலாம் பையன் பிடிக்கும்னு சொல்லு நான் அப்படியே ஒரு பையனை பார்த்து உன்னை லவ் பண்ண வச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவன் லூசா லூஸ் மாதிரி நடிக்கிறானா அப்படின்ட்டு. அப்படியாப்பா சரி ஓகே எனக்கு எந்த மாதிரி பையன் திறமை வேணும்? ரொம்ப அழகா இருக்கணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம என்னை விட 3-4 வயசு சின்ன பையனா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத ஒரு காரியத்தை இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? இதே மாதிரி பையனை எனக்கு நீ பார்த்து கொடுக்குற இல்லைன்னா நான் வந்து என்னை யாருமே லவ் பண்ண வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நீ இஷ்டத்துக்கு கத்திட்டு கண்டமணி கத்திட்டு போயிடுறாங்க. அப்போ நீ அன்னைக்கு சொன்னிய ஒரு நாள் உனக்கு யாரா பையனை நான் பார்த்து வைக்கிறேன் அப்பயே நீ உண்மையதான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிட நம்ம ஹீரோக்கு அவனுமே புரியல. என்னடா இது இவளுக்கு நல்லது பண்ணதானே நம்ம வந்தோம் இப்ப ஏன் இவ கோவப்படுறா அப்படின்னு சொல்லி இவங்க ஆஃபீஸுக்கு போயுமே புலம்பிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறேன் நான். இவங்க புலம்பிட்டு இருக்காது அவங்க சீனியர் டாக்டர் கேட்டுட்டு எது அந்த பையனா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க நான் தான் பார்த்தேன் அந்த பையன் வரும்போது நீ மேக்கப் பண்றது எல்லாத்தையுமே நான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் அவ எனக்கு வந்து பையன் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்றா மேடம் அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படிதான் சொல்லுவானுங்க இருக்கிறதே மொக்க பையனா அவன் பார்த்து கொடுப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோமே வந்திருப்பாராங்க. எதுக்குடா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சரி ஓகே நீ அப்ப ஏதோ கோவத்துல கத்திட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும் எனக்கு கரெக்டா வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லு அந்த மாதிரி பையன் நான் தேட ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இந்த ஆக்டர் மாதிரி வேணும்னு. இப்ப ஹீரோ கிளம்புன உடனே அடுத்தது நம்ம போலீஸ்கார் வருவாரா அந்த நாய்க்குட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. நீங்க வந்து நாய்க்குட்டியை வந்து எப்ப கூட்டிட்டு போறீங்க ஹீரோயின் கேட்க இப்ப இவருமே வந்துட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. இவருமே பேசிட்டு கிளம்பிடுறாரு அந்த இடத்துல இருந்து. இப்ப நெக்ஸ்ட் சீன்லயே அந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒருத்தவங்களை படுக்க வச்சு அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றத விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட போலீஸ்கார் ஒருவேளை உண்மையாலே எனக்கு வந்த கனவு எல்லாமே என்னோட பாஸ்ட் லைஃபா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி பையனை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. சேர்மன் கேட்கிறாரு அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களே அந்த பொண்ணுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க கேட்கும் போதே ஆமா அவளுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வயசு கம்மியா இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சேர்மன் கூட டிஸ்கஸ் பண்ணி பையனை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது உண்மையாலே இறங்கிட்டாருன்னு இப்ப அந்த சேர்மன் என்ன பண்ணுவாரா டப்புன்னு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட போயிட்டு சரி ஓகே நீங்க 500 வருஷமா இந்த மாதிரி ஒரு தண்டனையில இருக்கீங்கல்ல எதனால அது அப்படி அந்த ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான் அவன் ஃபர்ஸ்ட் லவ் யாருன்றதுதான் எங்களுக்கு தெரியாது ஆனா அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணான்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி. உடனே சேர்மன் ஓஹோ அப்படியானே இப்ப அப்படியே பாஸ்ட்ல அவர் எரிஞ்சுக்கிட்டே போற சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்மளோட போலீஸ்கார் மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட் வந்திருப்பாரு. அப்போ ஒரு லேடி பயந்துடுறாங்க. இல்ல பயப்படாதீங்க நான் வந்து போலீஸ் தான் நான் காலையில வந்து விசாரிக்க வந்த மாதிரி என்னோட வாலெட்டை விட்டுட்டு போயிட்டேன் ஸோ அதை எடுக்க தான் வந்தேன்னு சொல்லும் போது அந்த லேடி என்னோட பொண்ணு வீடு தான் இது இருங்க நான் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குமா. இப்ப போலீஸ்காருக்குமே சரியான ஷாக்கு என்னடா அது இந்த பொண்ணு இறந்துட்டான்னு. இப்ப நெக்ஸ்ட் டேவே நியூஸ்ல வந்துடுது அந்த கேஸ் ரிலேட்டடா போலீஸ் யாரை விசாரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த சைக்கோ கொலைக்கார கொன்னுட்டே வரான் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே பாக்குறாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இது இந்த கேஸ் மறுபடியும் இங்க வந்துச்சான்னு அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. இப்படியே நம்மளோட 4th எபிசோட் இங்க முடியுது. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நிறைய பேருக்கு நெருப்பை சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்.